பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மத்தேயு சுவிசேஷம் 25 அதிகாரம் 31+46 வரைக்கும். அன்றியும் மனுஷகுமார் தமது மகிமை பொருந்தின சகல பரிசுத்த தூதரோடு வரும்போது தமது மகிமை உள்ள சிங்காசனத்தின் மேல் வீட்டியிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்கள் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார். மெய்ப்பெண் செம்மறி ஆடுகளை வெள்ளாட்டுகளை வெவ்வேறாக பிரிக்கிற பொழுது அவர் பிரித்து செம்மறி ஆட்டுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாட்டு கடாக்களை தமது இடது பக்கத்தில் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து, வாருங்கள், இதோ பிதாவின் ஆஸ்வதிக்கப்பட்டவரே, உலகம் உண்டான முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்க ராஜ்யத்தை சுகந்து கொள்ளுங்கள். பசியா இருந்து எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமா இருந்து என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனா இருந்து என்னை சேர்த்துக் கொள்ளீர்கள், வஸ்திரம் இல்லாத எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியா இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள். அப்பொழுது நீதிமான் அவர்களுக்கு பிரதிபலித்தார், ஆண்டவரே, நாங்கள் எப்போது உம்மை பசியாக இருக்கிறார்கள் கண்டு உமக்கு போஜனத்தை கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகத்தை முன்னர் கண்டு உம்முடைய தாகத்தீர்ந்தோம், எப்பொழுது நீ அந்நியரா இருந்து நாங்கள் சேர்த்து கொண்டோம், எப்பொழுது நீ வஸ்திரம் இல்லாத உமக்கு நான் வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதிகராக காவல் வைத்திருந்தோம், உம்மை கண்டு வந்தோம் என்றார். அதற்கு பிரதி உத்தரமாக, மிக சிறியவனாக என் சகோதரன் இவர்களில் ஒருவன் நீங்கள் எதையாகினாலும் செய்தீர்களா, அது எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யா உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போது இடது பக்கத்தில் இருக்கிறவரை பார்த்து, அவர்கள் சபிக்கப்பட்டவர்களை என்னை விட்டு பிசாசுக்காக அவன் தூதருக்காக ஆயத்த பண்ணப்பட்டீர்கள், நித்திய அக்னிகள் போங்கள். பசியா இருந்து எனக்கு நீங்கள் போஜனம் கொடுக்கவில்லை, தாகமா இருந்து நீங்கள் எங்கள் தாகத்தை தீர்க்கவில்லை, அந்நியனா இருந்து நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவே இல்லை, வஸ்திரம் இல்லாமல் இருந்து நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை, வியாதி உள்ளவன காவலில் வைக்கப்பட்டவனாக இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்றார். அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதியுத்தரம், ஆண்டவரே, உம்மை பசியாக இருப்பவராகவும் தாகம் உள்ளவரும் அந்நீரும் வஸ்திரமில்லாமவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவல் வைக்கப்பட்டவராக நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்திடும் என்றார். அப்பொழுது அவர்களுக்கு பிரதியுத்தரம், மிக சிறியவனுக்காக இவர்களின் ஒருவனும் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யா உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினிகளை அடையும் நீதிமானுக்கு நித்திய ஆக்கினி அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினி அடையும், நீதிமான்களோ நித்திய ஜீவனுக்கு அடையும்படி போவார்கள் என்றார். ஆமாங்க, கர்த்தருடைய வருகையில், கர்த்தர் கடைசி காலத்து வருகையில் மேகத்துல வரும்போது எல்லா ஜனங்களும் சேர்க்கப்படுவாங்க. அப்போது கர்த்தர் செம்மறி ஆட்டு வெள்ளாடுகள் தனியாக, செம்மறி ஆட்டை வெள்ளாடு கூட்டத்துமா தனித்தனியாக பிரிக்கிறாரு. செம்மறி ஆடு தனியாக, வெள்ளாடு தனியாக பிரித்து நீதிமானையும் பாவிகள் தனித்தனியாக கர்த்தர் பிரிக்கிறாரு. அப்பொழுது சொல்கிறாரு, நீதிமான்களை பார்த்து சொல்கிறாரு, அப்பொழுது ராஜா வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவின் ஆசிரியப்பட்டவர்களே, உலகம் உண்டான முதல் உங்களுக்காக ஆயத்த பண்ணப்பட்ட ராஜ்யத்தை சுதந்திரிக் கொள்ளுங்கள். அதாவது 2 பேர் பிரிச்சுறாரு, வெள்ளாட்டுக்காக செம்மறியாட்டை பிரிச்சாரு. இந்த சில நீதிமான சில பாவிகள் வைக்கிறாரு. அப்போது நீதிமான பார்த்து சொல்கிறாரு, வாருங்கள், நீங்கள் தேவனால் ஆசிரியப்பட்டீங்க, பிதாவை நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள், தேவன் ராஜ்யம் உங்களோட சொல்லி கர்த்தர் அவங்க பார்த்து சொல்கிறாரு. அவங்க நீதிமான கர்த்தர் சொல்லும்போது அவங்க முழிக்கிறாங்க. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நான் பசியாக இருந்தேன், எனக்கு நீங்கள் ஆகாரம் கொடுத்தீங்க, நான் தாகமாக இந்த தாகத்தை தீர்த்தீங்க, நான் அந்நியராக இந்த என்னை சேர்த்து கொண்டீர்கள், நான் வஸ்திரம் துணி இல்லாமல் இந்த எனக்கு துணியை கொடுத்தீங்க, நான் வியாதியோடு இந்த என்னை விசாரிக்க வந்தீங்க, ஏன்னா காவலில் வச்சாங்க, என்னை நீங்கள் பார்க்க வந்தீங்க. அப்பொழுது நீங்கள் அந்த நீதிமன்றம் பார்த்து சொல்ல, அவங்க கேட்குறாங்க, ஆண்டவரே, நாங்கள் எப்போ உண்மை பார்க்க வந்தோம், நாங்கள் உங்களுக்கு எப்போ நாங்கள் பசி சாப்பாடு நாங்கள் கொடுத்தோம், எப்போ உங்களுக்கு தாகத்துக்கு, எப்போ நீங்கள் வஸ்திரம் கொடுத்தேன், எப்போ நீங்கள் வியாதியாக நாங்கள் வியாதியை நாங்கள் விசாரிக்க வந்தோம், நீங்கள் காவலில் வச்சுன்னு சொல்லி உங்களை எப்போ நாங்கள் பார்க்க வந்து சொல்லும்போது, அப்போ சொல்கிறாரு, என் சிறியவனை, அதாவது திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்கள, ஊழியக்காரனை விசுவாசிகளை, திக்கற்றவங்களுக்கு நீங்கள் ஆகாரம் கொடுத்த, பசியாருமா அவங்க ஆகாரம் கொடுத்தீங்களே, அவங்க உசிரம் நீங்கள் வஸ்திரம் கொடுத்தீங்களே, அவங்க அந்நியராருக்குமே அவங்க கிட்ட சேர்த்துக்கினீங்களே, அவங்களுக்கு தேவைகள் நீங்கள் கொடுத்தீங்களே, அவங்க வியாதியாருக்குமே அவங்களை விசாரிச்சிங்களே, அவங்களுக்கு காவல் வைக்கும் போது அவங்கள போய் பார்க்க போனீங்களே, அப்போ அதாவது சிறியவனை திக்கற்று நீங்கள் இவ்வளோ விசாரிச்சதுனால, நீங்கள் அவங்க தேவைகளை சந்ததுனால, கைவிடப்பட்டு நீங்கள் செஞ்சதுனால அது எனக்கே செஞ்சேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. உடனே இவங்க ஆச்சரியப்பா, நான் வீடு செஞ்சேன், அதை நம்மளே அறியாமல் நம்ம பிறகு செய்கிற உதவியெல்லாம் கர்த்தர் பார்க்குறாரு. நம்ம இல்லாதவங்க நம்ம கர்த்தர் நம்ம கொடுக்கும்போது, அவங்களுக்கு பசியாக இருக்கும் நம்ம ஆகாரம் கொடுக்கும்போது, நம்ம தாகமாக அவங்க தாகத்தை தீர்க்கும் போது, அநேகமாக கர்த்தர் சொல்கிறாரு, ஒடுக்கப்பட்டு கைவிடப்பட்டு நம்ம உதவி செய்யும் போது கர்த்தர் அவங்க நன்மையே செஞ்சேன்னு சொல்லி கர்த்தர் அவங்க நீதிமன்றம் பார்த்து சொல்கிறார். நம்மளுக்கு அறியாமல் செய்கிற நம்ம நன்மையை கர்த்தர் பார்க்குறாரு. அதே போல் நம்ம செய்கிற தீமையாக கர்த்தர் பார்க்குறாரு. வலது பகுதியில் இருக்கிற பார்த்து சொல்கிறாரு, பாவிகளை பார்த்து சொல்கிறாரு, பிசாசுக்காக நீங்கள் இருக்கிறீங்க, பிசாசுக்காக நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க, அகன்று போங்க பாவிகளை சொல்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் என்ன ஆண்டவரை பண்ணீங்கன்னு சொல்லி. அப்போ சொன்னால், பசியாக இருந்தேன், எனக்கு நீங்கள் ஆகாரம் கொடுக்கல,
நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுக்கல. நான் வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வரல. நான் அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்துக்கொள்ள. என்னை காவலில் வைக்கப்பட்ட நீங்கள் அப்போ வந்து என்னை விசாரிக்க பார்க்க வரல. நீங்கள் ஒன்றுமே செய்யல. அப்போ நீங்கள் பிசாசுக்கு அக்கனிக்கு கடலில் போக சொல்லி அவங்க நரகத்துக்கு போகணும்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. உடனே அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே நீங்கள் எப்பொழுது நீங்கள் தாகமாக இருந்தீங்க, எப்போது நீங்கள் பசியாக இருந்தீங்க, எப்போது நீங்கள் அந்நியராக இருந்தீங்க, எப்போது நீங்கள் வியாதியாக இருந்தீங்க, எப்போது நீங்கள் காவல் வைக்கப்பட்டு நான் எப்போ உங்களை வந்து பார்க்கல ஆண்டவர் சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, சிறியவனை, அதாவது தள்ளப்பட்டவனை, விசுவாசியை, ஒன்றுமே இல்லை, அதாவது ஏழையான விசுவாசியை, ஒடுக்கப்பட்டவனை, திக்கற்றவங்களை நீங்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு ஆகாரம் பசிக்கு ஆகாரம் கொடுக்கல. அவங்க தாகத்துக்கு நீங்கள் தண்ணி தாகத்துக்கு தண்ணி கொடுக்கல. அவங்க வஸ்திரம் இல்லாமல் இருந்தாங்க, நீங்கள் அவங்களுக்கு வஸ்திரத்தை கொடுக்கல. அவங்க வியாதிப்பட்ட இப்போ அவங்களை விசாரிக்கலை, அவங்க காவல் வச்சு பார்க்கல. அப்போது நீங்கள் ஏதாவது எந்த நன்மையை அவங்களுக்கு செய்யலை, அதனால உங்களை நான் மக்கள் தீர்க்கப்படுவேன் சொல்லி கர்த்தர் சொல்கிறார். நரகத்துக்கு போங்கன்னு சொல்கிறாரு. பாருங்கள், நம்ம செய்கிற பாவிகள் செய்கிற தீமையும் கர்த்தருக்கு தெரியும், நீதிமான் செய்கிற நன்மையும் கர்த்தருக்கு தெரியும். நம்ம கர்த்தருடைய வருகையில் அதிசீக்கிரமாக இருக்கனால நம்ம கர்த்தரை எப்பொழுதும் தொழுது கொள்ளணும். கர்த்தருடைய கிரியின் மித்தம், அவர் செஞ்ச நன்மையின் மித்தம் நம்ம திக்கற்ற பிள்ளைகளையும் ஒடுக்கப்பட்டவர்கள் நம்ம விசாரிக்கணும், நம்ம தேவைகளை சந்திக்கணும், நம்மக்கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யணும், நம்ம அவங்களால அன்பாக இருக்கணும். கர்த்தர் சொல்ல திக்கற்றையும் அனாதைகளையும் கர்த்தர் ஆராதிக்கிற தேவனாக இருக்காரு. அவங்க வந்து கிட்ட செய்கிற தேவனாக இருக்கிறாரு. அவங்க ஒருபோதும் கைவிட்ட தேவனாக இருக்காரு. எவனோ ஒரு தள்ள போகிறாங்களோ, எவனோ ஒரு திக்கற்ற இருக்கணும், எவனோ ஒன்றுமே இல்லாத அவன் நிற்கிறானோ, பரதேசம் நிற்கிறானோ, அவனுக்கு நீங்கள் ஆகாரம் கொடுக்கும்போது கர்த்தர் பார்க்குறாரு. அவனுக்கு துணியை கொடுக்கும்போது கர்த்தர் பார்க்குறாரு. அவனுக்கிட்ட நீங்கள் சேர்க்கும்போது அவன் உதவி செய்ய கர்த்தர் பார்க்குறாரு. அவன் வியாதியாக இருக்குமோ அவன் வியாதிக்கு நீங்கள் விசாரிக்கும் போது அன்பாக விசாரிக்க அதுவும் கர்த்தர் பார்க்குறாரு. நீங்கள் அவன் காவல் வைக்கப்பட அவனை போய் காவலில் பார்க்குறீங்க அதுவும் கர்த்தர் பார்க்குறாரு. நீங்கள் செய்கிற நன்மையெல்லாம் கர்த்தர் பார்க்குறாரு. அதேமாரி பாவிகள் செய்கிற பாவத்தையும் கர்த்தர் பார்க்குறாரு. நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறபடினால நம்ம எப்பொழுதும் நன்மை செய்யும்படி கர்த்தர் நமக்கு திராணம் அளிக்கிறாரு. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க, திக்கற்றவங்க உதவி செய்யுங்க, விதவைங்களுக்கு உதவி செய்யுங்க, கர்த்தரெல்லாம் கைப்பட உதவி செய்யுங்க, ஒன்றுமல்ல ஏழைங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களால் முடிஞ்சது என்ன இருக்குதோ அதை கொடுத்து உதவி செய்து தாங்க. ஏன்னா கர்த்தர் வருகை அதிசீக்கிரமாக இருக்கிறதுனால நம்ம கர்த்தருடைய நன்மைகள் நம்ம செய்வோம். அதில் தான் தேவனுக்காரு உலகத்தில் அன்பு வைப்பதில் அன்பு கூறுவா என்று நம்ம கிறிஸ்துவ வந்து அன்புள்ள வாழ்க்கைங்க. நம்ம கடைசி காலத்தில் நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் திராணி பேருங்க நம்ம நன்மை செய்து நம்ம பெருகும் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க. பாவிகளோ பாருங்கள், தங்க தேவைக்காக எடுத்து வச்சுறாரு. அந்த லாஸ்ட்டுக்காக ஒரு ஐஸ்வரன் இருந்தாங்க. அவன் ஃபுல்லாக ஆஸ்தி, செம்ம ஆஸ்தி உள்ள அந்த ஐஸ்வரன். ஆனால் லாசர் வெளியில் பிச்சை கேட்டுருந்தான். அவன் நினச்சிருந்தான் லாசர் கொடுத்து உதவி செஞ்சுக்கலாம், அவனால் முடியாது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் லாசருக்கு அவன் கொஞ்சம் கூட கொடுத்து உதவி செய்யலாம். அவன் தேவைக்கு மட்டும் வச்சு வந்தான். ஆனால் அவன் மறிச்ச போய் நரகத்தில் அழுகுறான். அவங்க ஒரு சொம்பு தண்ணி கொடுக்கூட யாருமே இல்லை. அப்போ ஒரு ஆகாம் தகப்பு எனக்கு தாகமாக இருக்கும், ஒரு சொம்பு தண்ணி கொடுன்னு கேட்குறான். அப்போ சொல்ல உனக்கு எனக்கு பிள்ளைவர் இருப்பாங்க வர முடியாது சொல்லும்போது, அப்பா ஆண்டவரே நான் செஞ்ச பாவத்தை மன்னிங்க, என் சகோதரத்தை போய் சொல்லுங்கள், அவங்க நான் மனம் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறேன், நீங்கள் எப்படியாப்பட்ட பாவத்தில் இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட உங்களை இன்றைக்கி நீங்கள் மற்றவங்க கொடுத்து உதவி செய்யணும் கூட உதவி செய்யாமல் இருக்கிற கூட இந்த சமயத்தில் நீங்கள் மனம் திரும்பி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் திக்கற்றவங்களை விதவைகளுக்கும் ஆதரற்ற இல்லாதவங்க நீங்கள் ஆதரவு பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சவங்க நீங்கள் உதவி செய்யுங்க, நன்மை செய்யுங்க, அவங்க வியாதிகளை விசாரிங்க, அவங்களால அன்பாக இருங்க. ஏன்னா கர்த்தர் சொல்கிறாரு, எவன் ஒரு சிறிவனுக்கு தள்ளப்பட்டு ஒடுக்கப்பட்டு விசாரிக்கிறாங்க வந்து அது எனக்கே செஞ்சு கர்த்தர் சொல்கிறாருங்க. நம்ம கடைசி காலம் இருக்கிறோம், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நன்மை செய்வோம். இந்த ஜபத்தை ஒரு தேவன் நன்றி சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறேன். நல்ல பிதா, ஆமென்.